ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழக அரசு வந்து சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது சப்சிடியோட உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் சொந்தமாக வந்து காஃபி ஷாப் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhsக்கு மேலே உங்களுக்கு வந்து லோனாக வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடியோடு உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கீம் தான். நீங்கள் ஆன்லைனில் மட்டுமே வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவ் டெமோட உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்காக முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தாட்கோவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வாரிய மற்றும் மேம்பாட்டு கழகத்திலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களும் முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் மூலியமா நீங்கள் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தொழில் தொடங்க தொழில் முனைவோருக்கான அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர்களுக்கு வந்து 30% வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 2,25,000 வரை மானியமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பழங்குடியினருக்கு வந்து இந்த திட்டத்தொகையில் 50% இது என்னது சப்சிடியும், அப்படி அல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 3,75,000 ரூபாய் வரை உங்களுக்கு மானியமாக வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்கள் தாட்கோ.comங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தின் மூலம் மாதம் 20,000 ரூபாய் அதாவது ஒவ்வொரு மந்த்தும் திட்டத்தின் மூலம் மந்த்லி உங்களுக்கு வந்து 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை நீங்கள் லாபம் பெறலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம வந்து மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய பிடிஎஃப். நீங்களும் முதலாளி ஆகலாம். சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு அவுட்லெட், இது ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பார்த்துருப்போம்ல காஃபி டே, காஃபி கஃபேன்னு சொல்லிட்டு நிறைய அவுட்லெட்லாம் வந்து ஃப்ரான்ச்சைஸ்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற ஒரு அவுட்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து தாட்கோ மூலம் சென்னையில் பாரம்பரிய ஃபில்டர் காஃபி சென்னை சூப்பர் காஃபி தொழில் முனைவோருக்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டு இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர்கள் பொருளாதார வளர்ச்சியினை மேம்படுத்த சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலியிடம் அல்லது கடையாகவோ வைத்திருப்பவர்களுக்கு சென்னையில் பாரம்பரிய ஃபில்டர் காஃபி தொழில் தொடங்க தாட்கோ இணையதளம் மூலம் விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு ஓன் ஷாப்போ இல்லை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரன் ஆகலை, இல்லை வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஐடியா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தகுதிகள் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அப்ளிகண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் வந்து எஸ்சி அப்படின்னா எஸ்டி கேட்டகரியில் ஒரு அப்ளிகண்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிசி கேட்டகரிக்கு இது வந்து பொருந்தாது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்பீங்க, பிசி அப்ளை பண்ணலாமா, ஜென்ரல் அப்ளை பண்ணலாமா, எம்பிசி அப்ளை பண்ணலாமான்னு. இது ஆக்சுவலாக வந்து ஆதி திராவிடர் தாட்கோனாலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து வயது வரம்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது 18 வயசு குறைஞ்சபட்சம் வந்து இளைஞர்கள் 18 வயசுலேருந்து அதிகபட்சம் 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதாவது 3 லட்சத்துக்கு மிகாமல் வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. 3 லட்சத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிகாமல் இருக்கிற மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலியிடமோ அல்லது கடையாகவோ குறைந்தபட்சம் 100 சதுர அடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற சொல்லுவோம்ல, 100 சதுர அடி இடம் வைத்திருப்போர் காஃபி ஷாப் தொடங்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இடம் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, கடையும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து மானியம் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவங்க.
நீங்கள் தான் வந்து கடை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இடம் இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் செய்யப்பட்டு இடங்களிலிருந்து ஒன்றை தேர்வு செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. மேபி உங்ககிட்ட வந்து கடை ஷாப் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த தொழில் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் என்கிட்ட வந்து கடை வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 6.5 லட்ச ரூபாயிலேருந்து 7.5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கான சப்சிடி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. திட்ட தொகை டோட்டலாக வந்து ஒதுக்கீடு செய்யும். ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டையும் நம்மளுக்கு வந்து போடுவாங்கல்ல கவர்மெண்ட்டு, இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து திட்டத்தொகையை வந்து 6.5 லட்ச ரூபாயிலேருந்து 7.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தாட்கோ மானியம் ஆதி திராவிடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தொகையில் 30% அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 வரை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பழங்குடியினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தொகையில் 50% உங்களுக்கு வந்து சப்சிடி ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து அதிகபட்சமாக வந்து 3 லட்ச ரூபா 3.75 லட்ச ரூபாய்க்கும் உங்களுக்கு வந்து சப்சிடியை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பணியாளி பங்குத்தொகை உங்களுக்கான ஜாங்ஷன் வந்து எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது 5%லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு வந்து திட்டத்திற்கு ஏற்றது போல் மாறும் அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் எந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பங்குத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. மீதமுள்ள தொகையினை வங்கி கணக்காக பெற்றுக் கொடுக்கப்படும். டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்கே தான் போயிட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். சரிங்களா? பட் இதுக்கு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அப்ரோச் பண்ண தேவையில்லை. ஆன்லைன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த தொழில் அமைப்பதற்கான சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. தொழில் தொடங்குவதற்காக தேவையான அனைத்து பொருட்களும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். இப்போ வந்து ஷாப் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த காஃபி டே அந்த காஃபி யூஸ் பண்ணுறதுக்கான அந்த காஃபி பீனாக இருக்கட்டும், அந்த மிஷினாக இருக்கட்டும், அதில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஸ்டாஃபாக இருக்கட்டும், அதில் போர்டு டிசைன் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. தொழில் முனைவோர்கள் அல்லது அவர்களின் ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் அளிக்கப்படும். ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க. இது எந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு மானியத்தையும் கொடுத்து அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. இது கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீமாக இருக்குது. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உரிமையாளர் கட்டணம், அதாவது வந்து ஃப்ரான்சைஸ் ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா முற்றிலும் நீக்கப்படும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற இந்த ஃப்ரான்சைஸை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிசி கேட்டகரியோ ஒரு ஜென்ரல் கேட்டகரியோ எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து 2 லட்ச ரூபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்கீம் மூலியமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்ச ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படும். கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. விநியோகிக்கப்படும் பொருட்கள் இதில் விற்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி வழங்கப்படும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மாதாந்திர பில்லிங் மென்பொருள் கட்டணம் முழுவதும் நீக்கப்படும். அதாவது வந்து இந்த சென்னை சூப்பர் காஃபி இந்த அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒவ்வொரு பில்லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கண்டிப்பாக நம்ம பில்லிங்கான பேமெண்ட் அந்த சாஃப்ட்வேர் யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதுக்கான பேமெண்ட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குருவோம், நாங்கள் வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? தொழில் தொடங்க திட்ட அறிக்கை தயாராக இலவச ஆலோசனை வழங்கப்படும். அந்த திட்ட அறிக்கைன்னு சொல்லுவோம்ல, அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொட்டேஷனை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கன்சல்டன்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கவுன்சிலிங் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து வேணும், நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். மேனுவலாக ஒரு மொபைல் ஃபோனை கையில் எடுங்க, உங்கள் பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய பயோடேட்டாவை அவங்கக்கிட்ட கொடுத்தாலே போதும். அவங்களே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? முதல் கட்டமாக சென்னை மற்றும் சென்னை அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து பாசிபிள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்குன்னு கரண்ட்டாக வந்து வேக்கண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இது சென்னை சூப்பர் காஃபி அப்படிங்கிற இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து சென்னை, எண்ணூர், மீஞ்சூர், செங்குன்றம், பொன்னேரி, கூடுவாஞ்சேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில், ஆவடி, ஊரப்பாக்கம், ஊத்தண்டி, கோவாலம், அம்பத்தூர், பட்டாபிராம் அப்படிங்கிற இந்த லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மகாபலிபுரம், முட்டுக்காடு அப்படிங்கிற இந்த 17 லொக்கேஷன்லையுமே நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து பாசிபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எஞ்சியுள்ள இடங்களுக்கு 2ஆம் கட்ட அறிவிப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இத்திட்டத்திற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் தாட்கோ.com என்கிற இணையதளம் மூலம் புகைப்படம் மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை
விண்ணப்பிக்கலாம். இத்திட்டத்தின் மூலம் 20,000 முதல் 30,000 வரை லாபம் பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேனேஜிங் டைரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கந்தசாமி ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிங்க் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க். அப்ளிகேஷன் ஃபார் செட்டப் சென்னை சூப்பர் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MBBSக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்களுடைய ப்ரூஃப், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான ப்ரூஃப்ஸை நீங்கள் வந்து ஒரு MBக்குள்ளே JPG ஃபார்மெட்டாகவோ அப்படி இல்லைனா BDF-ஆவோ நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகேண்டோடைய பேர் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸில் பேர் வந்து எப்படி இருக்கோ அதை இந்த இடத்துல வந்து கொடுங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலான்னு கொடுங்க. இதுக்கு வந்து உமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரிலீஜன் எதுவோ அதை கொடுங்க. உங்களுடைய கம்யூனிட்டி, ஏன்னா இந்த இடத்துல வந்து தாட்கோ அப்படிங்கிறதுனால SC/ST மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் SC-யாக இருந்தீங்கன்னா SCன்னு கொடுங்க. SC-யில் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை கரெக்டாக இந்த இடத்துல கொடுங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய ஷாப் அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸையும் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வில்லேஜ், எந்த தாலுக்காவில் இருக்கீங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்கும். ஏன்னா இப்போ சென்னைங்கிறதுனால சென்னை மட்டும் தான் வந்து எனபிள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், இ-சேவையில் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்களுடைய பின்கோட் நம்பர் போடுங்க, உங்கள் ஆதார் கார்டை போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரு, உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளோவா இருக்கோ அந்த இன்கமை இந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னவா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. நீங்கள் வந்து SSLC மினிமம் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் வந்து SSLC படிச்சிருக்கணும். அதிகபட்சம் PG வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ப்ரொஃபஷனல் ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபோன் நம்பர் உங்கள் கையில் ஆக்டிவேட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு தான் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா, அவங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன ஆக்குபேஷனில் இருக்கீங்களா, இப்போ என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து டெய்லி தினக்கூலினா தினக்கூலின்னு போடுங்க. இல்லை நான் வந்து நான் வந்து ஒரு குக்கராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கர் அப்படி சொல்லி போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டீ மாஸ்டர் அப்படிங்கிற நீங்கள் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் ப்ரெசென்ட்டில் என்னவா இருக்கீங்களோ அதை கொடுங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் போடுங்க. இல்லை நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் போடலாம். நீங்கள் வந்து இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷராக உள்ள வரேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ஆக்குபேஷன் எதுவோ அந்த ஆக்குபேஷனை கரெக்டாக இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளிகண்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃப்ரம் தாட்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தாங்கன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வாங்க முக்கியமான பாயிண்ட் வந்து கேட்குறாங்க. ஏரியா லொக்கேஷன் டு ஸ்டார்ட் காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து காஃபி ஷாப் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அந்த ஏரியாவை இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப் நீங்கள் வைக்க போகிறீங்க இல்லையா, அது வந்து ஓன் லேண்டா இல்லை ரெண்டலா இல்லை வந்து ஒப்பந்தம், அதாவது லீஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை நீங்கள் எதுவும் அதை கரெக்டாக கொடுங்க. ரெண்டல் அப்படிங்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து ஒரு 4 டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ரெண்டாவது வந்து உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் யார் பேரில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 4 பேர் பேருமே, இப்போ உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருடைய பேரும் அந்த இடத்துல வந்துடும். இப்போ வரக்கூடிய எல்லா இன்கம் சர்டிஃபிகேட்லையுமே அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபார்மெட்டாக கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அதனால் உங்கள் பேரில் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா பேரில், உங்கள் பிரதர் பேரில் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க PDF-ஆ. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மைக்கு உட்பட்டது. நான் எந்த ஒரு தப்பான தகவலும் நான் வந்து கொடுக்கல. சப்போஸ் வந்து நான் வந்து தப்பான தகவல் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி, செல்ஃப் டிக்ளரேஷன் சொல்லுவோம்ல, அதை இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹவு மச்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 + 8 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேப்ச்சா தான், ஏன்னா நம்ம வந்து ஒரு மேனுவலாக ஹியூமன் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கேட்குறாங்க. அது எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
தாட்கோ ஆஃபீஸ்க்கு போவோம். அவங்க மேனுவலாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜ் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், யாரை போயிட்டு அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கத்துலேருந்து ப்ரொவைட் பண்ண போகிற ஸ்கீமாக இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ச்சி புறக்கி எடுத்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வீடியோவை லிங்க்கை காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா மாதிரி ஆக தேவையில்லை. நம்ம சாதாரண ஒரு நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் ஒரு முடிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.